அனைவருக்கும் வணக்கம். தண்டகாரண்யம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருவதற்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்துட்டு நான் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஆனால் இந்த படத்துக்கு ஒரு 3 நாள் தான் போயிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது, அதனால் அப்போ போக முடியல. அதனால் ஆனால் இருந்து ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய உதவியாளர்கள் இதை வந்துட்டு முழுமையாக நின்று அங்கே ஃபாலோ பண்ணி அதை ஒர்க் பண்ணாங்க. அதனால் இந்த படத்தை என்னோடய ஒர்க்கை என் உதவியாளர்களுக்கு நான் வந்துட்டு டெடிகேட் பண்ணுறேன். அதனால் என் உதவியாளர்கள் கலை, சத்யா, அதுக்கப்புறம் சில தம்பி பேர் ஏகே வேலுன்னு ஒரு தம்பி ஒர்க் பண்ணார். இது மாதிரி அப்புறம் வந்து தினேஷ்னு ஒரு தம்பி இருந்தார். இவங்க எல்லாருமே வந்து முன்னிருந்து அதை வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க அனைத்து என்னுடைய கலை உதவியாளர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் அதியன் வந்துட்டு அப்பனின் கைகளால் அடிப்பவன் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பின் மூலம் தமிழ் இலக்கிய சூழலில் ஒரு பெரும் இலக்கியவாதியாக அறியப்பட்ட அதியன் குண்டு திரைப்படத்தின் மூலம் நண்பர் ரஞ்சித்தின் மூலம் திரைத்துறையில் இயக்குனராக பரிணமித்தார். இப்போது 2வது படமாக தண்டகாரண்யம். இந்த தண்டகாரண்யம் திரைப்படம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னே வந்துட்டு அவர் வந்துட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். அது ஒரு பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஒட்டிய ஒரு பெரிய கேங்ஸ்டர் மூவி. அது பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குன்றதுனால ப்ரொடக்ஷனில் வந்துட்டு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லும் போது திடீர்னு என்ன பண்ணால் எனக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு 15 நாள் ஆளை காணோம். அதுக்கப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டான். நான் போனேன். ஆனால் வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், படிக்கிறீங்களாண்ணா? அது படித்தா வந்துட்டு எனக்கு வேற ஒரு உலகத்தை வந்துட்டு அது திடீர்னு தூக்கி வாரி போட்ட மாதிரியான வேற ஒரு உலகத்தை எனக்கு காட்டுச்சு. 15 நாளில் எழுதப்பட்ட கதை தான் அந்த தண்டகாரண்யம். அதாவது அவன் வந்துட்டு அப்படியே ஒட்டுமொத்தத்தினுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு அவன் வந்துட்டு அதனாலே என்னடா அப்படி ஒரு கதை எழுதிட்டேன்னு கட்டி பிடிச்சப்போ அவனால் அதனுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் அழுதுட்டான். அப்படி ஒரு கதை அந்த கதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அதியன் என்ற ஒரு படைப்பாளி தமிழ் சூழலுக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இயங்கிக் கொண்டே தான் இருப்பான். தமிழ் சினிமாவில் இருந்தாலும் படைப்பாளியாக மனிதர்களுடன் உரையாடுவதன் மூலமாக, தன்னுடைய சமூக நீதி அரசியலை பேசுவதன் மூலமாக, ஜனநாயகத்தை முன்னெடுப்பதன் மூலமாக, அடித்தட்டு மக்களின் அரசியல் பேசுவதன் மூலமாக சினிமா இல்லைனாலும் அவன் இங்கே இயங்கிக் கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவன் ஒரு காற்றாற்று பெருங்கல்லம். அவனுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை என்பது அது சொல்லி மாளாது. அப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறான். அவன் வந்துட்டு எளிய மனிதர்களுடைய மொழியை முழுசாக உணர்ந்தவன், எளிய மனிதர்களுடைய வழியை முழுவதுமாக அனுபவித்தன். ஏனென்றால் அது அவனாகவே இருக்கிறான். அதனால் அதியனுக்குள் இருக்கிற படைப்புகள் தமிழ் சினிமாவில் 100 கதைகளுக்கு மேலே வந்தாலும் அவனால் தொடர்ந்து ஒரு அழுத்தமான ஆழமான கதைகளை அவனால் படைத்து கொண்டே இருக்க முடியும் தமிழ் சினிமாவா. அப்படி ஒரு கதைகளை உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக நான் அதியனை பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படத்தை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பைட்ஸ் எல்லாருமே. நேற்று தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்களை நான் திரும்ப போய் பார்க்குறேன். பார்த்தா அவர் வந்து நான் பார்த்த உடனே வந்து வேறு எதுவுமே பேசலை. என்னங்க இது, இந்த 2 நாளாக என்னால் தூங்கவே முடியல அப்படின்றார். என்னால் வெளியே வர முடியல. ஒரு சினிமா ரசிகனாக பேசுகிறார். அவர் பொலிட்டிக்கல் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அது விஷயம் கிடையாது. ஒரு சினிமா ரசிகனா என்னால் 2 நாளாக இதுலேருந்து வெளியில் வர முடியலைங்க, எங்கேங்க அந்த தம்பி அப்படின்னு. யார் பிரதீப் எங்கன்னு கேட்குறாப்புல கேமராமேனை. அவர் கேமரா லெவலுக்கு போயிட்டார். தம்பி இப்போ பிரதீப்போட ஒளிப்பதிவை இந்த படத்தில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக அவ்வளோ உண்மைக்கு நேர்மை. இப்போ ஒரு வருஷமாக ஷார்ட் அதை வெயிலை வந்து நம்மளுக்கு உணர்த்துவார், இரவை வந்து நம்மளுக்கு உணர்த்துறாரு. அதாவது லைட்டை வந்துட்டு அப்படி ஒரு யதார்த்தமாக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார். அப்படி இயக்குனரோடு சேர்ந்து இப்படி பல கிராஃப்ட் இங்கே இருக்கிற எல்லா கிராஃப்டும், அதாவது தம்பி எடிட்டர் செல்வா இந்த படத்தை வேற ஒரு வருஷனாக நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் பார்க்குறேன். உண்மையிலே வந்துட்டு தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த ஒரு எடிட்டராக நான் வந்துட்டு தம்பி செல்வாவை பார்க்குறேன். அடுத்து மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர். சீரியஸாங்க, இஸ் எ கண்டெம்பரரி இளையராஜா. அதாவது நவீனத்தின் இளையராஜா வந்து உண்மையிலே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் பை ஷார்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னடா இவன் இப்படியா அதாவது சின்னதாக ஒரு இடம்
அதாவது ஒரு ஃபோன் கால் ஹீரோ வந்து கலையரசன் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணிவிட்டு பேச முடியாமல் ஏமாற்றத்தில் போயிடுவார். அந்த பொண்ணு கதாநாயகி ஏமாந்துட்டு போயிடுவா. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு 5 செகண்ட் தான் அந்த மியூசிக் அப்படியே உயிரை எடுத்து வெளியில் போடுற மாதிரியான ஒரு சின்ன பிஜிஎம். இப்படி ஒரு இடத்தையும் வந்துட்டு நான் பெருசு மெய்சிலித்து போனேன் ஜஸ்டினோட. அதனால் நான் ஜஸ்டினோட பெரிய ரசிகனாக நான் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவருடைய பாடல் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அது என்கிட்டலாம். ஜஸ்டின் என்னோடனே எனக்கு வந்து பெரிய ஜஸ்டினோட ஒர்க் பண்ண போகிறது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தம்பி கலையரசன் வந்து அதாவது நான் கொஞ்சம் பேசிக்கிறேங்க ஆர்ட் என்னுடைய நான் அதனால் கொஞ்சம் உறவாக நான் அதை வந்துட்டு தம்பிகளும் எல்லாரும் இந்த படம் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்கிடுச்சு எனக்கு. கலையரசன் வந்துட்டு அப்படி அதாவது ஒரே ஒரு சின்ன அவனுடைய நடிப்புக்கு வந்துட்டு பெரிய ஒரு மகுடமாக ஒரு இடத்துல வந்துட்டு அந்த காமெடியன் தம்பி அவர் பேர் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாத்ரூம்குள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய சூழல் அது, அதாவது உயிர் போகக்கூடிய ஏதோ ஒரு பெரிய அபாயகரமான சூழல். அந்த சூழலை உண்மையில் ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ட்ராமான்னு இருக்குல்ல, இது அதாவது பெரிய ஆக்டிங் அது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு ஆக்டிங்கை வந்து இனி வரை நான் வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நடிப்பை கலையரசன் வந்துட்டு உண்மையிலே மெயில் செலுத்திட்டேன். அப்படி ஒரு நடிகனாக நான் அதில் வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப பெரிய நீங்கள் பாருங்கள் படத்தை வந்து அப்படியே தூக்கி நிறுத்திட்டான் தம்பி. அந்த அளவுக்கு வந்துட்டு அதை படம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கலையரசன் தான் உங்களுக்கு தோண்டிட்டு இருப்பார். அப்படி ஒரு நடிகனாக இதில் வந்துட்டு கலையரசன் வந்து பரிணமிச்சிருக்காரு. தம்பி தினேஷ் அதாவது ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருந்தாலும் அது ஒட்டுமொத்தமாக அதுக்குள்ளே நான் தாண்டா அப்படின்றத வந்துட்டு அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு ஷாட் அந்த கன்னை வச்சுட்டு நடந்து வர்றது ஒட்டுமொத்தமாக ஆராதித்து அதை வந்து தனக்குள்ளே உள்வாங்கி கொண்டு அதை என்ன பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். அதாவது இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாகவும் பெரும் மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன். இயக்குனர் தயாரிப்பாளர் நண்பர் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த படத்தை தயாரித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தண்டக்காரண்யம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணோம். ஃபைனலாக செப்டம்பர் 19 தேட்டருக்கு வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதியன் ஆதிரை அவரோட ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் 2வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். தண்டக்காரண்யம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து மெயின் விஷயம் வந்து கதை தான். இப்படிப்பட்ட ஒரு கதை வந்து சொல்கிறதுக்கு இங்கே இயக்குனர் இருக்காங்களான்றது ரொம்ப ரேர் தான் தமிழ் சினிமாவில். அப்படி ஒரு இயக்குனரை தான் நான் வந்து அதியனை பார்க்குறேன். அவர் எனக்கு நல்ல ரொம்ப க்ளோஸு, நல்ல இயக்குனரை தாண்டி ஒரு நல்ல நண்பர். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு படைப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு ப்ரொடக்ஷன்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமான்றது ரொம்ப சந்தேகம் தான். அந்த வகையில் ரஞ்சித் அண்ணாவால் மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை வந்து நம்மளுக்கு தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து நிறைய வேர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அளவுக்கு எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருந்தார். நான் இப்போது இந்த படத்துக்கு நிறைய வேர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணோம். அதில் மெயினாக வந்து ஒர்க் பண்ணும்போது நிறையா மியூசிக்லேருந்துலாம் மாறுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. அப்போது வந்து ஜஸ்டின் இந்த படத்தில் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து ஓகே புதுசாக ஒரு வேர்ஷன் ஒன்று ட்ரை பண்ணுறோன்னொன்னே திருப்பி ஒரு ஃபுல் படத்துக்கு அவர் வந்து மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஜஸ்டின் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அவரோட இசைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒர்க்கெல்லாம். இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப ரூட்டடான ஒரு சினிமா. அதில் வந்து இது வந்து தண்டக்காரண்யம் வந்து ஒரு பவர்ஃபுல் டாக்குமெண்ட் தான் நான் நினைக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மட்டுமே இல்லாமல் ஒரு கமர்ஷியல் சினிமாவை மாற்றுறது எப்படின்றதில் ஒரு எடிட்டிங்கில் என்ன பண்ண முடியுன்றது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். நடிகர் இப்போது கலை ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட நல்ல ஒரு ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தினேஷ் ப்ரோ வந்து தொடர்ந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா அவரோட கதாபாத்திரமாகவே மாறுவார். இந்த படத்தில் ஒரு பழங்குடியாகவே வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு. ரித்திகா நல்லா பண்ணியிருக்காங்க. வின்சு டெபியூ லீடாக பண்ணியிருக்காங்க. இதில் நல்ல ஒரு டெபியூ. இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். என் கூட இத்தனை வேர்ஷன் ஒர்க் பண்ணும்போது என்னோடய அசோசியேட்டோட உதவி ரொம்ப தேவைப்பட்டது. ஆம்ப்ரூஸ் என்னோட அசோசியேட்டையும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து திருப்பி ட்ரை பண்ணும்போது நான் டயர்டே ஆகாத அளவுக்கு ஒரு எனர்ஜி அவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய வேர்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி எங்களால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. தோழர் இப்போ தான் கொஞ்சம் ப்ரிவியூலாம் போட்டதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கார். எப்பொழுதும் ஒரு சோகமாகவே பேசுவார் ஃபோனில். ஒரு 4 நாள் 5 நாளாக ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. ரிலீஸ்க்கு அப்புறமும் அதே தொடரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். அதியன் நீங்கள்
இந்த படம் வந்து ஸ்கிரிப்டு வந்து கூப்பிட்டு படிக்க சொன்னார். நான் படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என் கேரக்டரு நான் வந்து அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஐயா, எனக்கு நிறைய பேசணும், உள்ள நிறைய இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து இந்த கதாபாத்திரத்தில் தோழர் அதியன் சொன்னதை நான் அப்படியே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கதாபாத்திரம் அது ஒரு நடிகனாக அது ஒரு ஜாக் ஃப்ரூட்டாக தான் என்னை பாருங்கள். நான் வந்து ஒரு ஆக்டராக எல்லா விதமான கதாபாத்திரம் என்னால் பண்ண முடியுங்கிறதுல நான் வந்து நான் என்னை நம்புகிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நிறைய இயக்குநர்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அவ்வளோ வழிகள் நிறைய பர்சனலாக இருந்தால் கூட அந்த படத்தில் நடித்து நான் அந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது முதல் காரணம் ஐயா ரஞ்சித் அவர்கள் தான். சார்பட்ட பரம்பரை பண்ணலன்னா இன்னும் நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். பேட்டை மகான் பண்ணலன்னா இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். நிறைய நான் நடிக்கணும். சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டராக நடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் வந்து இந்த படத்தில் நடித்த கலையரசன், தம்பி கலையரசனுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. நண்பர் தினேஷ், ரித்விகா, வின்ஸு. இப்போ பார்க்குற வின்ஸு இவங்க இப்படி கிடையாது, படத்தில் வேறு மாதிரி இருப்பாங்க. வாழ்த்துக்கள் வின்ஸு உங்களுக்கு. அப்புறமா ராமலிங்கம் ஐயா, செம்மையாக இருக்கியா, உங்களுக்கு செட்டு ஒர்க்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இந்த படத்தில் நடித்த டே பின்னிட்டடா கேமரா ஒர்க்கெல்லாம் நான் வந்து அவனை வந்தோன்னு சொன்னேன். அவன் வந்து பயங்கரமாக அவன் ஒர்க்கு. ரொம்ப நன்றி ரஞ்சித் சாருக்கு தான் ஏற்றி விட்டு அளவு பார்க்குறது ரஞ்சித் சாருக்கு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப நன்றி ஐயா. இது அப்படியே பண்ணுங்க ஐயா. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்கிறோம், அவரோட தேடி சினிமா நோக்கி பயணிக்கிறோம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களெல்லாம் ஏற்றி விடுங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து முக்கியமான சில பேருக்கு வந்து நான் நன்றிகள் சொல்லணும். அதில் வந்து முக்கியமாக ஆர்ட் டைரக்டர் ஜெயண்ணா வந்து எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி. அவர் தான் வந்து நீ இப்போது அதின்னு வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு, போய் பாரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்கரேஜ் பண்ணார். நான் அவரை போய் பார்த்தேன். தோரை போய் பார்த்து தோரை என்கிட்ட பேசி நான் யார் என்ன ஏதுன்னு அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆடிஷன் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் ஆடிஷன் போக முடியல, வேறு ஒரு ஊரில் இருந்தேன். அப்போது நான் வந்து வீடியோ டேப் பண்ணி அமிச்சேன், ரெக்கார்ட் பண்ணி. அதை பார்த்துட்டு கோ டைரக்டர் முருகன் சார் வந்து என்ன வந்து அந்த பொண்ணு செம்மையாக நடிக்குது, அந்த பொண்ணு நீ எடு தயவு செஞ்சு அப்படின்னு வந்து அதேன்ற அவர்கிட்ட சொன்னதாக அதீன் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னா அந்த நன்றியை சொல்கிறதுக்கு. இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு. இந்த படம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஊரில் அந்த கிராமத்தில் அந்த மலையில் இருந்த மக்களை வச்சு நான் ஒரு நாடகம் எழுதினேன். அதை வந்து நாடகமாகவும் போட்டேன். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தின மனிதர்களோடு வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு கிடச்சிது. அதேன் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி, என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. இதை ப்ரொடியூஸ் பண்ண பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும் எனது நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக நான் வந்து எல்லாருக்கும் முதல்ல தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லணும். ரஞ்சித் அண்ணா ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதே எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னா, என் குடும்பத்தில் யாராவது ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ இருந்தால் கூட அவங்க ஒரு கதை எடுத்துகிட்டு இருந்தால் கூட இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை நம்பி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. அப்படி ஒரு வெயிட்டான வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரை வந்து எனக்கு கொடுத்தாரு. அது எந்த நம்பிக்கையில் வச்சு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அண்ட் கலையாசன் அண்ணா உங்களுக்கும் தேங்க்யூ. ஷபீர் அண்ணா, பாலசரவன் அண்ணா. ஏன்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நான் பெரியவ மாதிரி பிஹேவ் பண்ணணும், ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணணும். அந்த டார்ச்சர்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. அந்த டைமில் நான் ரொம்ப யோசித்தேன், அதாவது முடிச்சதுக்கப்புறம் திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துகிட்டு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு வாரமாக எனக்கு
நிறைய இந்த படத்தை பார்த்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குறிப்பாக செல்வா வந்து ரொம்ப எனக்கு நிறைய தடவை பேசினார், நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவர் சொன்ன ஃபீட்பேக். ஸோ ரொம்ப ஜென்யூனாக இந்த படம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அதியன் தோழர். அதியன் தோழருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ரஞ்சித் சார், தொடர்ச்சியாக நல்ல படங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி. சாய் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸ், தினேஷ் சார் கூட நான் ஏற்கனவே இது எனக்கு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவும் ரொம்ப இந்த படத்தை தொடர்ந்து பண்ணுறது எனக்கு ஹாப்பி. அப்புறம் கலையரசன் சார், ஷபீர் சார், அப்புறம் பாலசரவணன், வின்சு, ரித்விகா எல்லாத்துக்கும் நன்றி. செல்வா பற்றி சொல்லணும்னா இந்த படத்தை வந்து நிறைய வேர்ஷன் போச்சு செல்வா சொன்ன மாதிரி. ஆனால் அந்த ஒவ்வொரு வேர்ஷன் பண்ணுறப்பையும் அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது அவ்வளோ சிரத்தை எடுத்து அதை கண்டினியூஸாக பண்ணுறது வந்து, ஏன்னா ஒரு டைம் நம்மளுக்கு படம் பண்ணுறப்போ வந்து அது எடிட் பண்ணுறப்ப மேபி அது வந்து நம்மளோட அந்த மேஜிக் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகாமல் போகும் கண்டினியூஸாக பார்க்குறப்பையோ எடிட் பண்ணுறோம். ஸோ அவர் அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை பண்ணுறப்ப நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு எனக்கான ஸ்பேஸ் கொடுத்த அதியன் தோழர் எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ அடுத்து வந்து கேமராமேன் பிரதீப் காளிராஜா, கண்டிப்பாக நீங்கள் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க, அது நான் என்னால் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ணது எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த அவைலபிலிட்டியில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து உங்களை என்றைக்குமே காலம் உங்கள் சொல்லுவோம் உங்கள் பேர். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் நிறையா பேர் இதில் பாடியிருக்காங்க. கிருஷ்ணா சார் பர்டிகுலராக, திருக்குறள் அறிவு, ஏடிகே, அனன்யா பட், காஞ்சி பி ராஜேஸ்வரி மேம், ரீமா சொர்ணலதா, இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. இது என்ன தோணுச்சுன்னா, எனக்கு இந்த சிங்கர்ஸ் அவள் சொல்கிறப்போ வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக எனக்கு கம்போஸ் பண்ணுறப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு சிங்கர்ஸோட ஐடியா வரும். ஆனால் நிறைய இடங்களில் வந்து சிங்கர்ஸ் வந்து கேன்சல் ஆகும். மெயினாக வந்து பாப்புலாரிட்டியாக பார்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஆனால் எனக்கு மனசுக்கு இந்த டியூனுக்கு இவங்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்களோட ஐடென்டிட்டியாக பார்த்து அதை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துலலாம் எனக்கு தோழர்கிட்ட சொல்வேன், இந்த சிங்கர் நல்லா இருக்குன்னா அதில் இவங்க யார், இவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் செகண்டரி தான். இந்த வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னா அந்த வாய்ஸ்க்கு போவோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஜென்யூனாக பட்டுச்சு. ஏன்னா அந்த டியூன் என்ன கேட்குதோ அதை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதை இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண தோழருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதோட லிரிசிஸ்ட் உமாதேவி மேம், அப்புறம் தனிக்கொடி சார், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எனக்கு நன்றி. ஏன்னா ஒரு பாடல் ஒரு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு டியூன் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, லிரிக்ஸ் மட்டும் நல்லா இருந்தாலும் பார்த்தாது, அது ரெண்டுமே கரெக்டாக ஜெல் ஆகணும். அந்த பாயிண்ட்டு கரெக்டாக நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் அவங்களெல்லாம் இந்த படம் இல்லை, செபாஸ்டின் சதீஷ், திசான், ஜெரின், பெவன், ஆண்டனி ராஜ், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. அப்புறம் ராமலிங்கம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். அவருடைய இப்போ அடுத்த ஸ்கிரிப்டும் நான் கேட்டேன், எனக்கு சொன்னார் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், அது நல்லா வந்தடையணும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதியன் தோழர் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ஒரு நல்ல மனிதர் வந்து எனக்கு கிடச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஸோ நாங்கள் என் ஸ்டுடியோவுக்கு வந்து பேசுகிறப்பெல்லாம் ஒர்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறையா பேசுனது தான், அதில் இந்த கேப்பில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஆர்கானிக்காக வந்துச்சு. அவர் என்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசினது, லிரிக் ரைட்டிங்கில் உட்காந்தது எல்லாமே, அதோட ஒரு கரெக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னை முழுமையாக நம்பினார். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தண்டகாரனே வந்து இங்கே ரொம்ப எமோஷனலாக இருக்குது. என்னன்னா இங்கே எல்லாருமே எனக்கு பழக்கமானவங்களாக இருக்கிறாங்க. நான் என்ன பேசுகிறதுனே தெரில. கலையரசன் வந்து பற்றி சொல்லணும். கலையரசன் வந்து என்ன சொல்கிறது, எங்கள் தோழர் சொன்ன மாதிரி தான், என் கூடயே இருக்கிறான். திடீர்னு அவனை தவிர்த்து வேறு இன்னும் யோசிக்கவே முடியல. அந்த அளவுக்கு கதைக்குள்ளே எது வேணாலும் உள்ளே அடாப்ட் ஆகிற ஒரு ஆள். இந்த தண்டகாரன் படத்துக்காக அவர் வந்து படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது வந்து கலையுடைய நடிப்பினுடைய உச்சமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வகையில் வந்து கலை கூட நம்ம சேர்ந்து வேலை செய்திருக்கிறோம் அப்படின்போது நம்ம இவ்வளோ பாராட்டுறதுக்கு நம்ம கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம உறுதுணையாக இருக்கிறோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த கதையை வந்து பத்திரிகை தோழர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஜார்க்கண்டில் போயிட்டு இந்த கதையுடைய உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு தோழரை நான் மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, பிரதீப் தான் சாட்சி,
இந்த கதை வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியாது, எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு அதான் கேட்டேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் தங்குவார், ஒவ்வொரு வீட்டில் தங்குவார், ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் யாருமே கண்டு கொள்ளப்படாத கதையை, ஒரு ஆழ்ந்த காட்டுக்குள் கடந்த ஒரு கதையை நாங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கதையை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிற நாங்கள் இதை வெளிக்கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற பொறுப்பு வந்து ஊடகங்கள் கண்டிப்பாக செய்வாங்க நான் நம்புகிறேன். இது வந்து ரொம்ப கமர்ஷியலான, காதலான, ரொம்ப எமோஷனலான அண்ணன் தம்பி உறவுகளை கொண்ட ரொம்ப பக்கா கமர்ஷியலான ஒரு படம் தான் இது. நீங்கள் இது வந்து அரசியல் பேசுகிறதுனால இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப முக்கியமான, ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம் தான். அந்த வகையில் வந்து கலையரசன் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு பேராக நடிச்சிருக்கிற வின்ஸு, மலைக்காடுகளில் அங்கே வந்து அடிப்படை வசதிகள் கிடையாது, உடை மாற்றுறதுக்கு இடம் கிடையாது, அவங்க வந்து நிறைய சிக்கல்கள் இருந்தது. அவ்வளோ இடங்களில் வந்து அவங்க வந்து ரொம்ப இயல்பாக, எனக்கு எந்த விதமான டார்ச்சரும் கொடுக்காம எல்லாத்தையும் இயல்பாக வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அந்த வந்து பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ரித்விகா, நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் எனக்குமே ஃபேவரட்டான ஒரு ஆக்டர், அவங்க வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நடிகை. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து தினேஷ் சொன்ன இது கலையரசன் சொன்ன மாதிரி பேர் மாற்றி நடிக்கும்போது மெட்ராஸுடைய பேர்ன்றது வந்து ரொம்ப பயங்கரமான ஃபேமஸான ஒரு பேர். அந்த பேரை வந்து மாற்றி நம்ம எடுக்கும்போது ஒரு டைரக்டராக எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது. அந்த சேலஞ்சுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா, தினேஷும் ரித்விகாவும் ரொமான்ஸ் பண்ணுறத கலையரசன் பார்த்துட்டாலே அந்த சேலஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு சரி அவங்க கிஸ் அடிக்கிறதையும் பார்த்துட்டா கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தினேஷ் வந்து தயங்குறாப்புல, வானா நான் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறம் வந்து நான் ரித்விகா வாயாலே போய் தினேஷை கூப்பிட வச்சேன். சரி நீயே போய் கூப்பிடு, இந்த காட்சி வந்து ஒர்க் அவுட் ஆனால் தான் படத்தில் வந்து இந்த பேர் ஒர்க் அவுட் ஆகும் அப்படி. ஒரு பொண்ணு வந்து கூட்டே அவர் வரமாட்டேன்றாரு. அவ்வளோ சிக்கல் இருந்தது. ஆனால் படம் வந்து ரொம்ப இணக்கமான ஒரு பேராக ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து தினேஷை பற்றி சொல்லணும்னா, என் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக எப்பயுமே தினேஷ் இருப்பார். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வந்து ஒரு 2 ஆண்டு காலம் வந்து இந்த படத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். பல்வேறு நடிகர்களிடம் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அமீரனை நடிக்க வேண்டியதாக இருந்தது. திடீர்னு ஷூட்டிங்க்கு ஒரு 10 நாளைக்கு முன்ன இந்த படம் வந்து அமீரனுடைய டேட்டால் தள்ளி போகுது. அப்போ வந்து நான் ஒரு காட்டில் இருக்கிறேன். அந்த காட்டிலேருந்து நான் வர டவர் கிடைக்கிற இடத்துக்கு வந்து ரொம்ப தூரம் வரணும். எனக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்த சரவணன் தோழர் மூலமாக எனக்கு ஒரு தகவல் வருது. இதை மாதிரி வந்து அமீரன் டேட் வந்து மிஸ் ஆகுது, அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஷூட்டிங்க்கு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமன்ற மாதிரி ரூபேஷ் கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு வந்து என்ன பேசுகிறதே தெரில, ஒரு மாதிரி மயக்கமாகவே இருந்தது. என்னடா, ஏன்னா என்னை நம்பி இருக்கிற 10 உதவி இயக்குனர் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது, அவங்க வந்து படம் பண்ணணும், நாம் மட்டுமே அவங்க வந்துட்டால் நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு நினைப்பும் பல்வேறு விஷயங்கள் இருந்தது. நான் ஒரு டவர் கிடைக்கிற இடத்துக்கு வரும்போது ரஞ்சித்தோட எனக்கு கால் பண்ணி இந்த மெசேஜ் வந்தது. நான் தோழர்கிட்ட ஃபோன் பண்ணி தோழர் சொன்னார், இது மாதிரி உங்களுக்கு தகவல் தெரியுமான்னு தெரியாது தோழர் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நான் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்கிறேன், நான் வந்து தினேஷை வச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். எந்த நம்பிக்கையில் சொல்கிறேன், சொன்னால் வந்துடுவானா அப்படின்னு கேட்டார். இல்லை தோழர் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் துரைன்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை சேதுபதி படத்துலலாம் நடிச்சிருப்பார். நான் அவர்கிட்ட மேம்ஸ் இது மாதிரி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் காட்டுக்கு வந்திருக்கிறேன், நான் ஷூட்டிங் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாது, நீங்கள் எப்படியாவது வந்து நம்ம ஹீரோ தினேஷை வந்து நீங்கள் புக் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவர் இருக்கிற அந்த காட்டிலே நான் நிற்கிறேன். நான் அதுக்கு பிறகு வந்து அங்கே தான் டவர் கிடைக்கும், கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி போனால் கூட டவர் கிடைக்காது. அப்புறம் அதுக்கு பிறகு நான் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். அவர் உடனே ஃபோன் பண்ணார், இது மாதிரி வந்து தினேஷ் ஓகே சொல்லிட்டாரு. கதையே கேட்காம என் மீது இருக்கிற நம்பிக்கையும் நீலம் லேனன் டெக் முடிய நம்பிக்கையை வந்து அவர் வந்து இந்த கதை நல்ல கதையை தான் இருக்குன்றதும் எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கிற ஒரு வழி இருக்குல்ல, அதியன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறான், இவ்வளோ நீலம் ப்ரொடக்ஷன் இவ்வளோ தொடர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுது, இதை வந்து நம்ம அங்கீகரிக்கணும், இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஓடி வந்து நிற்கணுன்றது வந்து ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அது வந்து தினேஷுடைய அது அந்த மூமெண்ட்டு தான். ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் போதும், ஏற்கனவே ஒரு இது கூட சொன்னார், நான் வரமாட்டேன் எதுக்குமே அப்படின்னு. நான் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு 2-3 பேட்டி கொடுத்துட்டாரு. அதை மாதிரி வந்து ரொம்ப அதுதான் வந்து ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து உடனே பேசும்போதே வந்து ஒரு 5 நிமிஷத்துல ஒரு ஃபோட்டோ அனுப்புனார், கதையே கேட்காம. இந்த உங்கள் 2 நிமிஷத்தில் வந்து நான் கதை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லி அனுப்புகிறேன். இதை மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து கதையை கேட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாப்புல. அந்த ஃபோட்டோ
அமீர் அண்ணனுக்கு நான் ரெஃபரன்ஸாக வச்சுருந்த அதே ஃபோட்டோ மாதிரியே அவருடைய ஃபோட்டோ இருந்தது. ஓகே, அது வந்து ரொம்ப உள்ளுணர்வாக நான் என்ன யோசிக்கிறேனோ அதை வந்து கரெக்டாக வந்து தினேஷ் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி அந்த சடையனா உள்ளே வந்து இந்த படத்தில் வந்து நான் பேசுகிற அரசியலுடைய உருவமாக நான் சடையனை தான் பார்க்குறேன். சடையன் கேரக்டர் வந்து அவ்வளோ ஃபோர்ஸான ஒரு கேரக்டராக அந்த படத்தில் வந்து அவ்வளோ ஆக்ரோஷம் கொண்ட ஒரு மனிதனாக எளிய மனிதர்கள் சீற்றம் கொள்ளும்போது என்ன மாதிரியான ஆக்ரோஷமாக இருப்பாங்கன்றத உணர்ச்சி பூர்வமாக பிரவாகமாக பயங்கரமாக அந்த படத்தை வந்து நின்று இருக்கிறாரு. அந்த வகையில் வந்து தினேஷ் வந்து வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நண்பனாக நல்ல ஒரு உறவாக எனக்கு வந்து இருக்கார். அது வந்து அவருக்கும் ரொம்ப நன்றி.